கன்னி ராசிக்கும் சரி, கன்னி லக்னம்க்கும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு மனசு வந்து கொஞ்சம் லைட்டா பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வருஷம் தான் யாருக்கு? கன்னிக்கு. அப்போ கன்னிக்கு வந்து இந்த டைம்ல வந்து என்னன்னா, அவங்க வந்து முன்னாடிலாம் நான் சட்டுன்னு நிறைய கோவப்படுவேன், நிறைய டென்ஷன் ஆகும். ஆனா இப்போ வந்து நானே ரொம்ப சாந்தமாயிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த சேஞ்சஸ் வந்து கன்னிராசி ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு புது சைட் பிசினஸ் பண்ணலாமா, இல்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமான்லாம் தோணிக்கிட்டே இருக்கு, அப்படியே கை அரிக்குது அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா, ஸ்டாக் மார்க்கெட்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இல்ல ஆப்வியஸா வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுனா இப்போ கோல்டு ஏறிட்டு தான் இருக்கு, யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்றதை நீங்க பண்ணலாம். எவ்வளவுதான் வேண்டுனாலும் எனக்கு எதுவும் நடக்குதா இல்லையானே தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோல கன்னி ராசிக்கும் சரி, கன்னி லக்னம்க்கும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2025 நான் ரொம்ப மாடா உழைச்சு தேஞ்சு போயிட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ற ராசி எதுனா வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட கன்னி ராசி தான். எனக்குன்னு நான் எதுவுமே உழைக்கலைங்க. என்னோட பார்ட்னருக்குன்னு உழைச்சேன், என்னோட கிட்ஸுக்குன்னு உழைச்சேன், என்னோட வேலைக்கான இடத்துல வந்து நான் அவ்வளோ வேலை பண்ணேன், ரிலேட்டிவ்ஸ்க்கு அவ்வளோ ஓடி ஓடி வேலை பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோ ஓடி ஓடி வேலை பார்த்தேன். எனக்குன்னு நான் பெருசா எதுவுமே பண்ணிக்கல. ஒரு சில விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நான் அதை சமாளிச்சு மீதி பேருக்காக நான் அவங்களையும் நான் தேத்தி விட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம கன்னிராசி தான். ஏன்னா இந்த 2025ல வந்து அவங்க அவ்வளவு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2026 வந்து நீங்க எடுத்த அவ்வளோ எஃபர்ட்டுக்கும் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க போகக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. அதாவது அந்த ரெகக்னிஷன் சின்ன லெவல்ல இருக்கலாம், இல்ல பெரிய லெவல்ல இருக்கலாம். நான் என் கஷ்டப்பட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்க வச்சுன்னா அவங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுல இருக்கலாம் அந்த ரெகக்னிஷன். இல்ல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னா உங்க வேலையில உங்களுக்காக ஒரு அப்ரிசியேஷன் வரதுல இருக்கலாம் அந்த ரெகக்னிஷன். ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெரிய லெவல்ல அந்த ரெகக்னிஷன் வரும். சின்னதா பெருசான்னு டிசைட் பண்றது உங்களோட ஹாரோஸ்கோப்ல வர டைமிங்ஸ் பொறுத்து தான் அதை டிசைட் பண்ண முடியும். அது ஒரு அப்ரிசியேஷன் லெட்டரா வருதா, இல்ல எனக்கு ப்ரமோஷனாவே வருதா, அது வந்து உங்களோட ஓன் சுய ஜாதகத்தை பார்த்து தான் டிசைட் பண்ணும். பட் எனிவே இஃப் யூ சி, இது வந்து ஒரு ஜென் இயர்னு சொல்லுவாங்க. அது என்னங்க ஜென் இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனசு வந்து கொஞ்சம் லைட்டா பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வருஷம் தான் யாருக்கு? கன்னிக்கு. அப்போ கன்னிக்கு வந்து இந்த டைம்ல வந்து என்னன்னா, அவங்க வந்து போதும், எனக்கு யாரோட வம்பும் வேண்டாம், நான் வந்து இந்த டைம்ல கொஞ்சம் நான் பீஸ்ஃபுல்லா இருக்க பாக்குறேன். ஏற்கனவே வந்து எனக்கு 2025ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், என்னால இதுக்கு மேல ஸ்ட்ரெஸ்ஸே முடியாது, நான் முடிஞ்சா நான் மெடிடேட் கூட பண்றேன்னு நிறைய கன்னிராசி வந்து சொல்லியிருக்காங்க. மெடிடேட் பண்ணல, கோயிலுக்கு போறேன், ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நான் பாட்டுன்னு என் உண்டு வேலை உண்டுன்னு நான் வந்து கொஞ்சம் நிம்மதியா, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, கொஞ்சம் டவுன் டு அர்த்தா இருக்க போறேன் அப்படின்றது தான் கன்னிராசியோட மென்டாலிட்டியா. அதுதான் வந்து 2026ல இருக்க போகுது. சரிங்களா? சோ அப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாவே வந்து உங்களுக்கு இந்த டைம்ல ஏற்கனவே உங்களுக்கு லைஃப் ரொம்ப மோனோட்டோனஸா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்னு இருந்தா கூட இந்த டைம்ல வந்து யூ வில் பி லைக் அப்ரிஷியேட்டிங் இட். பரவாயில்ல, இதே மாதிரி வம்பு எதுவும் வேண்டாம், எனக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தா கூட போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து 2026ல உங்களுக்கு ப்ரிடாமினண்டா இருக்கும். நிறைய பேஷன்ஸ் இருக்கும், நிறைய பொறுமை. அதாவது இவ்வளவு பொறுமை எல்லாம் எனக்கு முன்னாடி இல்லைங்க, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பொறுமை இருக்கு. எனக்கே அந்த பொறுமை தெரியுதுன்னா பாத்துக்கோங்க. முன்னாடி எல்லாம் நான் சட்டுன்னு நிறைய கோவப்படுவேன், நிறைய டென்ஷன் ஆகும். ஆனா இப்ப வந்து நானே ரொம்ப சாந்தமாயிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த சேஞ்சஸ் வந்து கன்னிராசி ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு சில பேருக்கு வந்து பிசிக்கலி, முக்கியமா கன்னி லக்னம்க்கு இது அதிகமா தெரியும் கம்பேர்ட் டு கன்னிராசி. பிசிக்கலி என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த சனியோட பார்வை இருக்கனாலே ஒயிட் ஹேர் வருது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுருக்கம் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட்டா எனக்கு தெரியுது, அவ்வளவு வயசு ஆகலாம், ஆனா லைட்டா வந்து எனக்கு இந்த ஃபைன் லைன்ஸ் தெரியுது ஃபேஸ்ல அப்படின்னு சொல்ற கன்னிராசியும் இருக்காங்க. அண்ட் தென் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கனாலே அயன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கிறது ப்ரிடாமினண்டா இந்த டைம்ல வந்து தெரியும். ஓகேயா? ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பதான் வந்து ஃபிட்னஸ் பண்ணணும்னு இருக்கேன், இப்பதான் வந்து நான் என்ன பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப லேசி ஆயிட்டேன், ரொம்ப வெயிட் போட்டுடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. கொஞ்சம் அதுக்கு ஆல்டர் பண்ணி
உடம்பு இனிமே பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ற கன்னிராசியுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த 2026ல வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா 5Fல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்ன 5F அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம, ஓகே என் ஃபேமிலியோட நான் பீஸ்ஃபுல்லா இருந்த போதும், அதுக்கு நான் என்ன பண்றேன்னா பண்றேன், வெளியில எந்த வம்பு திம்புக்கும் போகல அப்படின்ற பாலிசிக்கு வாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட். இந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா சனி பார்வை இருக்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பசி எடுக்கிற பேட்டர்ன் இருக்கும். எப்பவுமே நான் ரெகுலரா இந்த டைம்க்குலாம் சாப்பிட்றேன். இப்போ எனக்கு வந்து ஆட் டைமிங்ஸ்ல பசிக்குது, ஆட் டைமிங்ஸ்ல பசி எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். திடீர்னு பசிக்குது, அதனால நான் சாப்பிட்றேன். இல்ல கொஞ்சம் எனக்கு மைண்ட் அப்செட்டா இருந்தது, கொஞ்சம் ஜங்க் சாப்பிட்றேன், இல்ல வெளியில வாங்கி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்றதெல்லாம் சொல்றாங்க. கண்ட்ரோல் இட். அதையும் தேர்ட் எஃப் என்னன்னா ஃபிட்னஸ். ஸோ அந்த ஃபிட்னஸ் வந்து இந்த டைம்ல நீங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ஆல்ரெடி கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கோம் இந்த 2025ல, 2026ல இன்னும் அதிகம் போட சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபிட்னஸ் எடுத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அதை டிராஸ்டிக்கா நீங்க குறைக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் டூ இட், பட் நீங்க வந்து அதை பண்ண ஆரம்பிங்க. ஃபிட்னஸும் பண்ணணும். ஃபோர்த் ஒன் என்னன்னா ஃபினான்சஸ். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த அர்ஜ் இருக்கும், நம்ம ஏதாவது பெருசா பண்ணலாமா, லோன் எடுத்து ஏதாவது பெருசா ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, இல்ல லோன் எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா, இல்ல இருக்கிற மணியை வந்து நம்ம இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல போடலாமா அப்படின்னு நிறைய அர்ஜ் இருக்கும். கொஞ்சம் கிரிட்டிக்கலா பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்க பண்றது நல்லது. ஏன்னா அது நிறைய கன்னிராசி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஏதாவது ஒரு புது சைட் பிசினஸ் பண்ணலாமா, இல்ல இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமான்லாம் தோணிக்கிட்டே இருக்கு, அப்படியே கை அரிக்குது அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா, ஸ்டாக் மார்க்கெட்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இல்ல ஆப்வியஸா வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுனா இப்போ கோல்டு ஏறிட்டு தான் இருக்கு, யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்றது நீங்க பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் என்னன்னா ஃபெய்த் சிஸ்டம். சோ இந்த டைம்ல வந்து கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவுதான் வேண்டுனாலும் எனக்கு எதுவும் நடக்குதா இல்லையானே தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா சனியோட 3ஆம் பார்வை 9ஆம் இடமான ஃபெய்த்ல படுது. சோ அப்போ யார நம்புறதுன்னு தெரியலன்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். இல்ல நான் வந்து எந்த கடவுளை நம்பி போறது, எந்த கடவுள் கும்பிட்டாலும் வந்து எனக்கு எந்த சேஞ்சும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். ரொம்ப எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கண்டினியூ வித் யுவர் ஃபெய்த். உங்களுக்கு ஆள் மனசுல யார் மேல நம்பிக்கை வருதோ அந்த கடவுளை நோக்கி நீங்க பின்பற்றி போயிட்டே இருங்க. அவங்க எப்ப நல்லது பண்ணுவாங்களோ அப்ப கண்டிப்பா பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி இப்ப கெரியர் எப்படி இருக்குங்க? நல்ல விஷயம் நடக்குமா வேலை ரீதியா அப்படின்னா, வேலை ரீதியா இந்த 2025 அண்ட் 2026 வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா 2025யோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் நல்லதா நடக்கிறத பார்க்கலாம். சோ வேலை ரீதியா நீங்க இந்த டைம்ல நான் ஒரு வேலையில இருந்தேன், திடீர்னு எனக்கு வேலை மாறுற மாதிரி ஆயிடுச்சு, திடீர்னு அந்த வேலையில இருந்து நான் வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயம். டோன்ட் வரி அபவுட் இட். அது உங்க ஃபியூச்சர் நல்லதுக்காக தான் அது நடக்குது. ஏன்னா இந்த டைம் ஆக்சுவலா உங்க கெரியருக்கான நல்ல டைம். அப்போ எந்த கெரியர் உங்களுக்கு நல்லதோ அந்த கெரியர்ல தான் உங்க லைஃப் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். நல்ல கெரியர்ல, அதாவது உங்களுக்கு ஏத்த ஒரு வேலையில, ஒரு பிசினஸ்ல ஆல்ரெடி நீங்க இருந்தீங்கன்னா இந்த டைம்ல அது உயர்வு கொடுக்கும். அப்படி இந்த டைம்ல உயர்வு கொடுக்கல அப்படின்னா நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். சரிங்களா? சோ ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு 2026ல இருக்கு. அகைன் யூ ஷுட் செக் யுவர் ஹாரோஸ்கோப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலை மாத்துறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம். தாராளமா மாத்தலாம். ஓகேயா? சரி, வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் த இயர்ல இருந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி குட் ஃபார் மல்டிபிள் திங்ஸ். எந்த மாதிரியான விஷயத்துக்குன்னா, உங்களோட சம்பாத்தியம் நீங்க உயர்வு பண்ணணும்னு நினைச்சீங்க, சைட் பிசினஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல டைம். பட் அகைன் நீங்க தான் முயற்சி போட்டு ஆரம்பிக்கணும், வேற யாரும் வந்து தள்ள மாட்டாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப நாளா நான் குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன், அந்த விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் ரொம்பவே நல்லா இருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு. ஸோ உங்க ஜாதகத்துல அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் ஆக்டிவேட் ஆகுது, பேரலா அதுவும் ஆக்டிவேட் ஆகுதுன்னா குழந்தை பிறக்கிறது நிறைய பேருக்கு நடக்கும். யூ கேன் வாட்ச் தட் 2026ஓட செகண்ட் ஹாஃப்ல. நீங்க கொஞ்சம் நீங்க உங்க உடம்பு ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து யூ கேன் சிட் அண்ட் ஆல்சோ மெடிடேட் அண்ட் அட்ராக்ட் த பியூரஸ்ட் சோல் அஸ் யுவர் கிட். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ தட். சரி, அப்ப பேலன்ஸ் என்னங்க அப்படின்னா, ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க. சோ ராகு 6ஆம் இடத்துல இருக்கும்போது சம்டைம்ஸ் என்னன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு தாட் ப்ராசஸ். நான் ஏன் இந்த வேலையில இருக்கேன், நான் வேற வேலை போலாமே, நான் ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கேன், நான் இந்த மாதிரி நடந்துக்கலாமே. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சம்டைம்ஸ் யூ வுட் ஃபீல் தட்
ஒருவேளை முன்னாடி அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க நோ சொல்லிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் யாராவது இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ணக்கூடாது, யாராவது போய் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருப்பாங்களா, யாராவது போய் யூடியூப் பண்ணுவாங்களா, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. இப்ப இந்த டைம்ல வந்து ஒருவேளை அதெல்லாம் பண்ணிருக்கலாமோ, அந்த டைம்ல கோல்டு வாங்க சொன்னாங்க, நான் அதை கேட்கவே இல்லை, ஒருவேளை வாங்கிருக்கலாமோன்னு முன்னாடி நீங்க எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணீங்களோ இப்ப அதெல்லாம் கரெக்ட் தானோ அப்படின்ற ஒரு பரிசீலனை உங்களுக்கு மனசுல தோண ஆரம்பிச்சிருக்கும். அது ராகு பண்ற வேலை. சோ ராகு வந்து உங்களை வேலை ரீதியா, கெரியர் ரீதியா, பிசினஸ் ரீதியா நீங்க உயர்றதுக்கு நல்ல ஐடியாஸ் இந்த டைம்ல ஜென்ரேட் பண்ணும். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். ராகு இஸ் நாட் ஆல்வேஸ் பேட். பட் அந்த ஐடியாஸ்ல ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் உஷாராயிடுங்க. டோன்ட் டூ தட். ஓகே. அண்ட் கேத்து 12ஆம் இடத்துல வரும்போது இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல டைம். இது வரைக்கும் நீங்க எதுவுமே ட்ரை பண்ணதில்லை, மெடிடேஷன் ட்ரை பண்ணதில்லைன்னா எங்க நியூ இயர் மெடிடேஷன் வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி குட் ஃபார் யூ. சரியா? சரி, இதெல்லாம் தாண்டி இப்ப வந்து எனக்கு நான் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேங்க, கல்யாணம் ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட 7ஆம் இடத்துல சனி வராரு. ஓகேயா? 7ஆம் இடத்துல சனி வந்து என்ன பண்றாருன்னா உங்களோட 9ஆம் இடமும் பாக்குறாரு, which is also for father. So இந்த டைம்ல வந்து ஜென்ரலாவே ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் இந்த ஃபேமிலிக்கு பிடிக்காம, எங்க ஃபேமிலிக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப், எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ற பேட்டர்ன் வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. when it is a love marriage, when it is love relationship, அது ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அதுல ஒரு வார்னிங்கும் இருக்கு, அதை நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ல பார்ப்போம். பட் அது ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா எங்க அப்பாவுக்கு பிடிக்கலங்க, எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றது தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா 5th லார்ட் சாட்டர்ன் எங்க 7ஆம் இடம்ல உட்கார்றாரு. ஓகே. சோ அப்பாவுக்கு பிடிக்கல, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஃபேமிலி பிடிக்கல, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நான் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், நான் பண்ணா இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன், ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல கல்யாணத்துக்கு வெயிட் பண்ற கன்னிராசிக்காரர்கள் இந்த 2026ல நிறைய பேர் எமர்ஜ் ஆவாங்க. சோ யாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்களா இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. சோ அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு அதுலயும் சக்சஸ் வரணும் அப்படின்னா நான் சொல்ற ரெமெடி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ அதுவும் பண்ணுங்க. சரியா? அதை தவிர இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் தான் மெச்சூர்டான தாட் ப்ராசஸ் கொடுக்கறது. ஓகே, என் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னு புரியுது, எனக்கு இந்த விஷயத்துல என்ன பிரச்சனைன்னு புரியுது, அவங்க வயசானவங்க, அவங்க எதுவும் சொல்லிட்டு போறாங்க, அதனால நான் எதுவும் பெருசா கண்டுக்கலன்னு ஒரு மெச்சூர்டு தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். யூ கேன் அப்சர்வ் தட் டு. வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஏன்னா குரு அந்த வீட்டை பாக்குறாரு, இன்னும் குரு உங்க 4th house பாக்குறாரு, அண்ட் சனியும் பாக்குறாருன்னா இந்த டைம் பீரியட் 2025ல இருந்தே முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் வந்து வீடு வாங்கணும்னு இருக்கேன், இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இருக்கேன், இல்ல லேண்ட் வாங்கணும்னு இருக்கிறேன், இல்ல வெஹிக்கிள் வாங்கணும், அதாவது கார் இல்ல பைக் வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கிறது, இல்ல வாங்கியிருக்கிறது, அப்படி இது எதுவுமே பண்ணலாம், வீட்டுக்கு ரெனோவேஷன் பண்ணணும்னு இருக்கேன் அது பண்றது. 2025 பண்ணலன்னா 2026ல நீங்க அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படின்னா இது எதுவுமே நான் பண்ணலைங்க அப்படின்னா வீட்டுக்கான பொருட்கள் வாங்குறதுல பெருசா செலவு பண்றது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்கினேன், இல்ல வீட்டுக்கு வந்து இன்டீரியர் டெக்கர்ஸ் வாங்கினேன், இந்த பர்னிச்சர்ஸ் வாங்கினேன், இந்த மாதிரி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு செலவு வைக்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஒண்ணு அவங்க வீட்டுக்கு, இல்ல அவங்க அப்பா அம்மாக்கு, இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கி கொடுக்கறதுன்னு ஏதாவது ஒரு விதத்துல செலவு வச்சிருப்பாங்க. அதுவும் இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன போடலாம்னா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் போடலாம். இங்கதான் நான் சொன்ன அந்த வார்னிங்கும் வருது, அதை மறக்காம கேட்டுக்கோங்க. சரி, இப்ப ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயத்துல என்ன நடக்கும்னா டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நடக்கும். அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல 2025ல நிறைய பேருக்கு இது வந்திருக்கலாம், 2026ல கண்டிப்பா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்க லைஃப்ல வருது. அது என்னங்க கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ்னா, ஒண்ணு நீங்க கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருக்கீங்கன்னா கல்யாணத்துக்கு பாக்குறவங்களா வரலாம். ஓகேயா? சோ அப்படி இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா கான்டாக்ட்ல வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே தெரியும் ஆனா அவ்வளவு க்ளோஸ் இல்ல, இப்பதான் அவங்க திரும்ப க்ளோஸ் ஆனாங்கன்னு இப்ப புதுசா க்ளோஸ் ஆனவங்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் யாரு உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது ஏற்கனவே பூர்வ ஜென்மத்துல உங்களோட கனெக்டடா இருந்து இப்ப திரும்ப கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதனாலதான் 7ஆம் இடம் சனி இருக்கும்போது இவங்க கரெக்டா உங்களுக்கோட
க்ளோஸா வந்திருக்காங்க. அப்ப இவங்க யாருன்றது நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். பட் இதுல என்னன்னா, அவங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அவங்க பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அவங்க பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் அனதர் ஸ்கில். அது நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அது சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அவங்க கர்மால இருந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இந்த டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தாங்க, ஒரு புது ஆட்கள் வந்தாங்க, இல்ல இவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க, இல்ல இந்த ரிலேட்டிவ் எனக்கு க்ளோஸ் ஆனாங்கன்னு சொல்லும் போதே நான் அந்த ஐடென்டிபிகேஷன் பேராமீட்டர் சொன்னேன்னா நீங்க அவங்க கிட்ட உஷாராயி டிஸ்டன்ஸ் ஆயிடுவீங்க, உங்க கர்மா மிஸ் ஆயிடும். நான் சொல்லலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளே வித் யுவர் கர்மாஸ். இந்த மாதிரி ரொம்ப டீடைல்டா ரொம்ப ரொம்ப விஷயங்கள் ஆல்ரெடி நான் சொல்றேன். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் போன வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாருக்கும் நடக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிளே டூ மச் வித் யோர் கர்மா. அதனால நான் என்ன பண்றேன்னா, எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணி கேட்கிற ஃபர்ஸ்ட் 21 பீப்புளுக்கு நான் அதை சொல்றேன். ஓகேங்களா? எனக்கு மெயில் பண்ணலாம், இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா இங்க கமெண்ட்ஸ்லயும் போட்டுருங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் 21 பீப்புள் போடுறாங்களோ அவங்களோட பேர் அந்த மெசேஜ்ல மேட்ச் ஆகும்போது we would give the information to you. பட் அதர் தென் தட் நான் ரொம்ப டூ மச்சா சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். ஆனா என்னன்னா, உங்களுக்கே உங்க இன்ட்யூஷன் நல்லா டெவலப் ஆயிருந்ததுன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். முக்கியமா இதுல யாரு இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுன்னா அஸ்த நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவங்க ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களால அவங்க மனசை மாத்திக்கவே முடியாது. எனக்கு வந்து இது ராக்ல எழுதின மாதிரி, அதாவது கல்வெட்டுல குத்தி வச்ச மாதிரி எனக்கு இவங்க தான் பிடிச்சிருக்குன்னு இருக்கு, என்னால மீறவே முடியல, என்னால மறக்கவே முடியல, என்ன பண்றது அப்படின்றதுதான் அஸ்த நட்சத்திரத்தோட பிரச்சனையே. சோ யாருக்கிட்ட நீங்க க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அஸ்த நட்சத்திரம் கொஞ்சம் பார்த்து க்ளோஸ் ஆகுங்க. முக்கியமா இந்த 2026ல 2025லயும் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க டிஸ்டன்ஸ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, இல்ல நல்ல ரிலேஷன்ஷிப்பா, இல்ல நல்ல பார்ட்னரான்றத செக் பண்ணி பாருங்க. அண்ட் சிமிலர்லி சித்ரா நட்சத்திரம். சோ சித்ரா நட்சத்திரம் ஏங்க, சித்ரா உஷாரான நட்சத்திரம்னா உஷாரு தான். பட் சித்ரா வந்து என்ன பாத்தீங்கன்னா இனிஷியலா இவங்க எந்த அளவுக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃபா இருக்காங்களோ உள்ளுக்குள்ள அவங்க அப்படியே ஒரு காட்டன் மாதிரி, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மாறிடுவாங்க. நான் எவ்வளவு ஒரு ஸ்வீட்டான ஆளு தெரியுமா, உள்ளுக்குள்ள வெளியில தான் நான் அப்படி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. So they are very sweet, but the problem here is நெகட்டிவான கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு வரும்போது நீங்க உங்களோட ஷெல்ல இருந்து பிரேக் பண்ணி யூ அலோ தம் இன்சைட் அண்ட் இட் இஸ் அகைன் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கம் அவுட் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த விஷயம் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? திஸ் இஸ் டெஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நடக்கும். அண்ட் அதர் கார்மிக் பேட்டர்ன், அதாவது அதர் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். இது என்னங்க புது டெஸ்டா இருக்கு, டெஸ்டா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. நானும் எனக்கும் உங்களுக்கு சொல்லணும்ன்றது, இந்த மாதிரி கிரிட்டிக்கலா பல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இல்லை. பட் இது நடக்குது, அது உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங்கா இருக்கும், நீங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். டெஸ்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்னன்னா, இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலாம் கோவம் இருந்ததோ அவங்கள ஃபர்கிவ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு 2026 கொடுக்கும். நீங்க அவங்களோட பேசுற மாதிரியா சிச்சுவேஷன் வரலாம், இல்ல நீங்களாவே ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க கிட்ட பேசி அந்த மேட்டரை பினிஷ் பண்ணிடலாம். சோ அவங்களுக்கு, அதாவது மீதி பேருக்கு உங்க மேல இருக்க கோவம்ன்றது அது குறையும் இந்த டைம்ல. ஓகேயா? சோ ஏன்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு யாருக்கிட்டயும் இந்த பிரச்சனையை நான் வச்சுக்க மாட்டோம், ஹம்பிள் டவுன் ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க. அது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோம், நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோன்றது நம்மள சுத்தி இருக்கிற பீப்புள் இல்ல தூரமா இருக்கவங்களுக்கு கூட டெலிபதிக்கலி தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் உங்களுக்கு ஒருத்தர் மேல பயங்கர கோவம் இருக்கும், அது குறையவே குறையாது. இன்னொரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் மேல கோவம் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் வந்து இல்ல அவங்களே பாவம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் உங்களுக்கு தானாவே வந்துடும். அது எப்படி தானா மாறுது இல்லையா? அது ஏன்னா அவங்களுக்குள்ள வர மனமாற்றம் பீப்புளுக்கு தெரியும், உங்களுக்குள்ள வர மனமாற்றம் மீதி பேருக்கு தெரியும், அவங்களுக்குள்ள வர மனமாற்றம் உங்களுக்கும் தெரியும். சோ அப்போ நீங்க டெஸ்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் வரும்போது அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்களா, நீங்க மறந்து மன்னிச்சு ஃப்ரீயா விட்டுறது உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மேன்மேலும் உங்களை புல் டவுன், அதாவது எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை புல் டவுன் பண்ணும். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ஃபர்கிவ் எவ்ரிஒன், ஃபர்கிவ்னஸ், அந்த ஃபர்கிவ்னஸ்னு ஒரு எமோஷன் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணீங்களே உங்களுக்கு அப்படியே பாடி லைட் ஆயிடும். ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து உங்களை இது காப்பாற்றும். இந்த 2025ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருந்தது, இல்ல 2026ல வந்திருக்கு அப்படின்னா கூட இந்த ஃபர்கிவ்னஸ் நீங்க கண்ணை மூடிட்டு, அந்த ஃபர்கிவ்னஸ் எக்ஸசைஸ்னு கூட நீங்க இதை பண்ணலாம். என்னன்னா கண்ணை மூடிட்டு நான் என்ன ஹர்ட் பண்ணவங்க எல்லாரையும் ஃபர்கிவ் பண்றேன்,
யூனிவர்ஸ் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் கூட, நான் எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கேன். எல்லாரையும் நான் ஃபர்கிவ் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாரையுமே நான் வந்து இனிமே பாசிட்டிவா, என் கூட வந்து எல்லாருமே இனிமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. நானும் அவங்களோட இனிமே பாசிட்டிவா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க டெய்லி இது ஒரு கண்ணை மூடிட்டு யூனோ இந்த இந்த முத்ரா கூட நீங்க வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. சரியா? சரி, வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெமெடிஸ் முக்கியமா இதுதான். அதாவது இந்த டைம்ல வந்து நான் டெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வரும்னு சொல்லியிருக்கேன், கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுலயும் இன்னும் முக்கியமான ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், கல்யாணத்துக்கு பாக்குறவங்க இல்ல ரிலேஷன்ஷிப்ல இந்த டைம்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல யூஆர் கோயிங் இன் டு அப்படின்னா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களை சேவ் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா என்னன்னா, இந்த முத்ரா சேவ் பண்ணும். ஆல்ரெடி நான் ஸ்பௌஸோட இருக்கேங்க, கொஞ்சம் பிக்கல் பொடுங்களா இருக்கு அப்படின்னா கூட இந்த முத்ரா நீங்க பண்ணுங்க. இந்த முத்ரா பேரே மோகினி முத்ரா. இது உங்களோட சுக்கிரனோட பவர் அண்ட் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ இந்த மாதிரி இந்த விரலை வந்து நீங்க இப்படி வச்சுக்கிட்டு, இந்த விரல் வச்சு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த விரல்லாம் இப்படி மூடிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, 2 கையிலயும் அதை பண்ணிட்டு யூ ஷுட் ஹோல்ட் இட் லைக் திஸ். பார்த்தாலே அழகா ஹார்ட் ஷேப்ல இருக்கும். சோ இந்த முத்ரா வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பாசிட்டிவா நீங்க 3 தடவை சொல்லணும். நானும் என் பார்ட்னரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நாங்க 2 பேருக்கும் எங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் எனர்ஜி இருக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் டெல் இன் ஆல் சூப்பர்லேட்டிவ் டென்ஸ். எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் எங்களுக்குள்ள எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க 3 தடவை உங்க அஃபர்மேஷன் சொல்லலாம். சோ இந்த மோகினி முத்ரா இஸ் வெரி பவர்ஃபுல். நீங்க இதை டெய்லி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெமெடி வந்து இது வரைக்கும் கன்சல்டேஷன்ஸ்ல வந்தவங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, டூ திஸ். அண்ட் வேற என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் கொஞ்சம் எங்களுக்கே ரொம்ப டஃப்பா இருக்குங்க, எங்களுக்கு மண்டை காஞ்சு போயிடுச்சு, ஏன்னா அவங்க என் பார்ட்னருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, கூட சேர்ந்து நானும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் போகலாம். அதாவது இந்த கார்டனிங் பண்றது பண்ணலாம், இல்ல இந்த பிக்கிள் பால் விளையாடலாம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் போய் பண்றது, ஒரு வென்ட் அவுட் பண்றோம், ரிலீஸ் பண்றோம், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இல்ல எங்க 2 பேருக்கும் சர்வீஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும்னா பெஸ்ட், போய் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் நீங்க 2 பேரும் போய் சர்வீஸ் பண்ணீங்கன்னா சனி would be very happy. நீங்க நிஜமாவே இந்த டைம்ல நீங்க ஓல்ட் ஏஜ் ஹோம் போய் அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது நீங்க போய் நேர்ல போய் பண்ணி கொடுக்குறீங்களா, அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கனாலே உங்களுக்கு இந்த டைம்ல சனி உங்களை பிளஸ் பண்ணிட்டு போவார். ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கன்னி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு do mention in comments எதெல்லாம் ரெசனேட் ஆச்சு அப்படின்றது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு தெரியணும்னா கீழே கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அதையே வந்து நான் இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன்னு நீங்க வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது we send you the technique. Okay, thank you.